ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் தக்காளி நிறையா இருக்கா. டக்குன்னு தக்காளி சாதம் ரெடி பண்ணிடலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறம் ஒரு துண்டு ஏலக்காய், அது கூடவே பார்த்திங்கன்னா 2 கிராம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இலை, அதுக்கப்புறம் ஒரு பட்டை போட்டுக்கலாம். போட்டுட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். அது கூட சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா கட் பண்ணதில் அதையும் போட்டாச்சு, கூட கருவேப்பிலையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் வரணும் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு அதை கொஞ்சம் நல்லா கிண்டிக்கலாம். கிண்டிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர வரையும் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதை போட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம நல்லா கிண்டி வச்சுக்கலாம். எல்லாமே நல்லா வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம 5 தக்காளி எடுத்து வச்சிருந்தோடைய கழுவி அதை கட் பண்ணி இதில் போட்டாச்சு. கட் பண்ணி போட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு இப்போ உப்பும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி அதை அப்படியே நம்ம நல்லா கிண்டிக்கலாம். நல்லா வெந்து வரட்டும் தக்காளி. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், லைட்டாக நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கூட புதினா இருந்தால் நீங்கள் புதினா ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இதில் தேவையான அளவு மிளகாய்த்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை ஃபுல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்படியே நம்ம லைட்டாக அதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட லைட்டாக பிரியாணி மசாலா இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டாச்சு. நல்லா எல்லாம் வதங்கி தக்காளியெலாம் வதங்கி வந்தாச்சு. இதுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இது கூட நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இவ்வளோ உப்பு தேவை, நான் இவ்வளோ உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதை அப்படியே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொதி வர வரை அப்படியே நம்ம வெயிட் பண்ணலாம். 1/2 அன் ஹவர் அரிசி ஊற வச்சு அதை கழுவி எடுத்துக்கிட்டேன். அதை அப்படியே அதில் கொதிச்சோன்னே அதில் ஆட் பண்ணிக்கலாம் அரிசியை. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கொதிக்குது. இதில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி நம்ம ஆட் பண்ணியாச்சு. அதை கிண்டிக்கலாம். குக்கர் மூடியாச்சு. மூடி போட்டு விசில் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், குக்கர் விசில் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் சாப்பாடு எப்படி சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ நல்லா உதிரியாக, ஸோ செம்ம நல்ல கலராக செம்மையாக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இந்த மெத்தடில் தான் தக்காளி சாப்பாடு செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அந்த தக்காளி சாப்பாடை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ டுடே லஞ்ச் நான் செஞ்ச தக்காளி சாப்பாடு தான் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட முட்டைக்கோஸ் பொரியலும் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.